மர்மத்தை விளக்க அமானுஷத்தை ஆராய வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் வணக்கங்கள். இந்த பதிவுல செய்வினை பத்தி பார்க்க போறோம். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் கூடயே செய்வினை யாருக்கு யார் செய்வாங்க? எவன் ஒருத்தர் நல்லா இருக்கக்கூடாதுன்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்க தான் செய்வாங்க. ஏன்னா அவன் கெட்டு அழிஞ்சு போறத என் 2 கண்ணால நான் பார்க்கணும். அது கண்ணா அது சரி, அதெல்லாம் அப்படி வர முடிஞ்ச செய்வினை ஒருத்தவங்க வச்சிருக்காங்கன்னா அதை எப்படி கண்டுபிடிக்கலாம், அதுக்கான சிம்டம்ஸ் என்ன, இதுல கடைசி ட்விஸ்டா செய்வினை சில பேருக்கு பலிக்கவே பலிக்காது. அந்த மாதிரி விஷயத்தையும் பார்ப்போம். கூடவே வாங்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸ், வீட்டோட நினைவாசல் சாதாரணமா இல்லைங்க. வாஸ்து சாஸ்திர முறைப்படியும் ஆன்மீக அறிவுப்படியும் நிலைவாசல் ரொம்ப சுபிக்ஷமான ஒரு இடம். அதனாலதான் கஷ்டப்பட்டு வீட்டை கட்டி நிலைவாசலை வச்சுதான் பால் காட்சி உள்ள போறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட குலதெய்வத்தோட அருளும் அனுகிரகமும் நிலைவாசல்ல நிறைந்து இருக்கும். அப்படி நம்ம வீட்டுல செய்வினை யாராவது வச்சிருந்தாங்க அப்படின்னா அடிக்கடி குடும்ப தலைவருக்கு கால் கட்டை விரல்ல அடிபட்டு ரத்தம் வரும், இல்ல அடிபட்டுக்கிட்டே இருக்கும். இப்படி அடிப்படுதுனாலே நம்ம தான் உஷாராக்கணும். ஏன்னா நம்மளோட குலதெய்வம் நிலைவாசல்ல நிறையா நின்று துஷ்ட சக்திகளை தள்ளிக்கிட்டு குடும்ப தலைவருக்கு தரும் சமிக்கை ஒளியே இந்த அடிப்படுதல் அப்படின்றத உஷாராகி கூப்பிட வேண்டிய ஆளை கூப்பிட்டு செய்ய வேண்டியதை செஞ்சு செய்வினைய செய்யப்பாட்டு வினையும் நம்ம தான் மாற்றணும். அது நம்ம கையில தான் இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா கோயிலுக்கு செல்லத்தரை. மனுஷன் கொஞ்ச நேரமா நிம்மதியா இருக்கிற இடமே கோயில் தான்டா. அங்கேயும் போக விடலன்னா என்னத்த சொல்ல, என்னடா கோயிலுக்கு செல்லத்தரை அப்படின்றீங்களா? எஸ், நம்ம என்னதான் பிளானை போட்டு திருப்பதி, திருச்செந்தூர், திருத்தணி எங்க போட்டாலும் அது போக முடியாது, அது போக விடாது. பிகாஸ் நம்ம போனோம்னா நம்ம ஜெயிச்சிருவோம், நம்ம போகலன்னா அது ஜெயிக்கும். ஸோ நம்மளை போக விடாத கருப்பு நம்ம தோட்டிக்கினே. சரி, ஓகே, அந்த கோயில் தான் அப்படின்னு பார்த்தா நம்ம குலதெய்வ கோயிலுக்கு கூட நம்மளால போக முடியாது, அது போக விடாது. அப்படி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அடிக்கடி கோயிலுக்கு போகாம தடுத்துக்கிட்டே இருக்குன்னா நம்ம வீட்டுல செய்யணும் வச்சுருது கன்ஃபார்ம். இது 2வது படி, நீங்க தான் உஷாராய். 3வது பாத்தீங்கன்னா பல்லியும் காகமும். ஒரு பல்லியும் காகமும் ரொம்ப முக்கியம். காகத்தை நம்ம முன்னோர்களா மதிக்கிறோம், பல்லிய சாஸ்திரமா மதிக்கிறோம் இல்லையா? பல்லி வீட்டுக்குள்ள நின்று கத்தணும், காகம் வெளியே வந்தாலும் கரையணும். அப்படி 2மே வீட்டுக்கு வர வழியை மறந்து வெளியே போயிடுச்சுன்னா நம்ம வீட்டை விட்டு வெளியே போனா, ஏன்னா துஷ்ட சக்தி வீட்டுக்குள்ள வந்துருச்சு, உக்காந்துருக்கு அப்படின்றது தெளிவான அர்த்தம். 4வது பாத்தீங்கன்னா செடி கொடிகளும் செல்ல பிராணிகளும் இறந்து போகும். நம்ம என்னதான் பார்த்து உரம் போட்டு பக்குவமா வளர்த்த துளசி செடியா இருக்கட்டும், வேப்ப மரமா ஆகட்டும், உள்ள தீய சக்தி வந்துச்சுன்னா பட்டு போகிறத என்ன பண்ணாலும் தடுக்க முடியாது. அதே போல செல்ல பிராணிகளின் தொடர் இறப்பு, குடும்ப தலைவரோட உயிர் மயிர் நிலையில தப்பி செல்ல பிராணிகளோட உயிர் பறி போகும். அதுக்கு அடுத்து தொடர்ந்து செல்ல பிராணிகளோட உயிர் போய்கிட்டே இருக்கும். இப்படி நடக்குது, வீட்டுல தொடர்ந்து கெட்டதாவே நடக்குது அப்படின்னா வீட்டுக்குள்ள தீய சக்தி தலையை விரிச்சு ஆட ஆரம்பிச்சிருச்சு. அதை அடக்குறதுக்கான ஆளை கூட்டு வந்து நம்ம வேலை பார்க்கணும் அப்படின்றது ஒரிஜினமா ஆயிடுச்சு. அடுத்ததா பாத்தீங்கன்னா ட்ரீம். அப்துல் கலாம் ஐயா சொன்ன ட்ரீம் இல்ல, தூங்க விடாம மென்டல் டார்ச்சர் பண்றதுக்குன்னு கெட்ட கனவு தொடர்ந்து வந்துகிட்டே இருந்ததுன்னா நம்ம தான் உஷாராகினா வீட்டுக்குள்ள தலைவிரி கோலத்தை போட்டு ஆட ஆரம்பிச்சிருக்கு. அதோட செய்முறையிலே நமக்கு கெட்ட கனவா வருது அப்படின்னு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா மனுஷன் நிம்மதியா இருக்கிறதுக்காக உணவு, இருப்பிடம், உடைன்ற மாதிரி நிம்மதி, சந்தோஷம், ஆரோக்கியம், இது 3மே அடியோட கெட்டு போகுது. நிம்மதி இருக்காது மனசுல, தொடர்ந்து கெட்ட விஷயமா நடந்துகிட்டே இருக்கும். அடுத்த உடல் ஆரோக்கியம் அடிக்கடி கெட்டு போகும். நகம் எல்லாம் கருத்து போகும், கண்ணமெல்லாம் குழிகளுக்கு உள்ள போகும், கண்ணெல்லாம் கருத்து போகும். உடம்பே எவ்வளவு பெரிய வெயிட் பலிமானம் இருந்தா கூட இப்படி இருந்தா இப்படி ஆயிட்டுன்ற மாதிரியான உணர்வுகளும் ஏற்படும். ஸோ சந்தோஷம் வீட்டுக்குள்ள குடும்பத்துல இருக்காது. பிகாஸ் அது உள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்ம பாசமும் பழகிற யாரா இருந்தாலும் பகையாளியா மாற வச்சிடும். ஏன்னா நம்மளுக்கு சண்டை போட்டு ஒவ்வொருத்தருக்கிட்ட இருந்து பிரிச்சு கொண்டு போய் தனியா வச்சிருந்தாதான் அதே நினைச்சதுலாம் நடக்கும். அதனால இப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ணாது. தொடர்ந்து பிசினஸ் லாஸ் ஆகும், செல்ல பிராணிகள் இருக்கும், செடி கொடிகள் இருக்கும், வீட்டுல மொத்த நெகட்டிவ் எனர்ஜியுமே மொத்தமா சேர்ந்து குடியிருக்காங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம கூட யாரோ இருப்பது போல நமக்கு ஒரு உணர்வை எப்பவுமே ஏற்படுத்தலாம். எங்க போனாலும் விடாத கருப்பு விடாம
துரத்திக்கிட்டே இருக்கும். இப்படியே ஒரு மனுஷனை கொஞ்சம் கொஞ்சமா ஒரு விளிம்பு கொண்டு வந்து கடைசி விஷயம் தற்கொலை எண்ணத்தை தூண்டும். நல்லா யோசிச்சு பாருங்க. நிம்மதியான வாழ்க்கை இல்லை, நிம்மதியான மன அமைதி இல்லை, சந்தோஷம் இல்லை, எதுவுமே இல்லை. பிஸ்னஸ் லாஸு, அன்பானவங்க மேலே வெறுப்பு, அப்பப்போ ஏற்படுற சம்மந்தம் இல்லாத கோபம், செல்லப்பிராணிகள் மரணம், செடி கொடிகளின் மரணம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ந்து வீட்டுக்குள்ள கெட்டதாவே நடந்துக்கிட்டு இருந்தா ஒரு மனுஷன் எப்படி இருப்பான்? நிம்மதியாக தூங்கவும் முடியாது, சாகவும் முடியாது, எந்த வேலையும் நடக்க. அப்படி இருந்ததுன்னா முற்றிலுமா ஆட்கொள்ளப்பட்டுட்டீங்கன்றது அர்த்தம். என்னடா வழி அப்படின்னு யோசிக்கும் போது செய்ய வேண்டியது என்னன்னு நான் சொல்றேன். இப்படிலாம் நடக்குது அப்படின்னா என்ன கடந்தாலும் கடந்துட்டு போது நேரம் குலதெய்வ கோயிலுக்கோ இல்லை இஷ்ட தெய்வ கோயிலுக்கோ போய் கையை கூப்பி 2 தலையை வணங்கி, தெய்வமே என்னை காப்பாற்றி, எனக்கு வேற வழியே தெரியல அப்படின்னு நானும் முருகி அழுது பிறந்து வேண்டிடுது. பாதிப்புகள் குறையும். அதே சமயம் தெய்வங்கள் வீட்டுக்குள்ள வந்து தீய சக்திகளை ஒழிக்கும், ஒடுக்கும். இது உண்மையா நம்பி பக்தியோட செய்யணும். இதையும் இல்லை அப்படின்ற போது நேரா எலுமிச்சை பழம் வாங்கி காளி தெய்வத்துக்கோ ஏதாவது ஒரு தெய்வத்துக்கோ காலடியிலயோ அவங்க அடியிலேயே வச்சு பூஜை பண்ணி அந்த பூஜை பண்ண எலுமிச்சை பழத்தை வீட்டுக்கு கொண்டு முடிச்சிங்கன்னா அழியறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதுக்கான பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா எந்தாவது ஒரு கோயிலுக்கு, குலதெய்வ கோயிலாக இருக்கட்டும், இஷ்ட தெய்வ கோயிலாக இருக்கட்டும், 2 கோயிலுக்குமே சர்வன்னு வேகமா போய் படையல் போட்டு பொங்க வச்சு நல்ல மனம் முருகி நிம்மதியா மனம் வேண்டிட்டு வாங்க. எல்லாம் நல்லதாவே நடக்கும், எல்லா கெட்டதும் அழியும். இவ்வளோ விஷயத்த பண்ற செய்வனையாக சில பேர் ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க. அது யாராருன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் காளி தெய்வத்தையும் மற்ற இஷ்ட தெய்வங்களும் பக்தனா நின்று வேண்டுறாங்க இல்லையா? சாமி கும்பிட்றவங்க பக்தன் இல்லை, அவங்க தான் பெஸ்ட் அப்படின்னு நினைச்சு வேண்டுறோம் இல்லையா? அந்த மாதிரியான பக்தர்களை கிட்ட கூட அணுகாது, அவன் நிழல் பக்கம் கூட நிற்காது அப்படின்றது சாஸ்திரம் சொல்லுது. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் மைண்ட் செட் ஃபெல்லோஸ், இவங்க கிட்டையே போகவே போகாது. பிகாஸ் பாசிட்டிவ் மைண்ட் செட்டும் தைரியமும் நம்பிக்கையும் இருக்கிறவங்கள எந்த சக்தியாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. எந்த இடத்துல தப்பு நடந்ததுன்னு தெளிவா தெரிஞ்சு அவன் அடிக்கக்கூடியவங்க. அடுத்தது தற்கால அறிவியல் சிறந்தவர்கள் யாரோ அவங்க கிட்ட போகவே போகாது. உங்களுக்கு நீ என்ன ஷோலி அதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் நான் செய்யறேன் அப்படின்னு அப்பா உட்காந்துருப்பாங்களா, அவரு மந்திரத்தை ஜெபிப்பாரு, என்னமோ பண்ணுவாரு, ஆனா கிட்ட கூட வராது. ஸோ தைரியமும் நம்பிக்கையும் நமக்கு ரொம்பவும் தேவை. அதே சமயம் தெளிவு தேவை. நம்ம சாதாரணமா கடந்து போற விஷயத்துல கூட இதால கிட்ட கூட வர முடியாது. யோகா, பிராணாயாமம், மெடிடேஷன், இது 3 பண்றாங்கல்ல, இவங்க கிட்ட இருந்தும் செய்வினை தள்ளியே இருக்கும். ஏன்னா உங்களுக்கு எப்பவுமே தான் மனசோட தொடர்புலேயே இருக்கனால அவங்களுக்கு தெளிவா தெரியும் இதெல்லாம் எப்படி நடந்துச்சு, எங்க நடந்துச்சு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி கிட்ட வராது. நம்ம இதுக்கு மேலே உங்களுக்கு புரியுற சொன்னா ஊருக்குள்ள போடாங்கி பார்த்துருப்பீங்களா? அவங்களாம் சில வீட்டுகளுக்கு போனா தண்ணி கூட வாங்கி குடிக்க யோசிப்பாங்க. காரணம் ஏன்னு கேட்டீங்கன்னா வேண்டாத பையில விஷத்தை போட்டான்ற மாதிரி எப்படா செய்வினையை செஞ்சு கொடுத்துட்டானா அதனாலையும் சரி, சுத்த பக்கமா இருக்கணுன்றதுனாலையும் சரி. ஆக்சுவலா இந்த காரணமா தான் சுத்த பக்கத்துக்கே கொண்டு வந்தாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. அதனாலதான் அவங்க போய் எந்த வீட்லயும் சாப்பிடவும் மாட்டாங்க, கை நினைக்கவும் மாட்டாங்க. பார்த்துட்டு நினைச்சோம் வாழ்க்கையில என்ன வேணாலும் நடக்கும் நண்பா. தைரியமும் நம்பிக்கையும் நமக்கு இருபுறம் இருந்தா போற வழி தெளிவா இருக்கும், மனசுல சந்தோஷம் எப்பவுமே இருக்கும். ஸோ தைரியத்தோடையும் நம்பிக்கையோடையும் எதையும் ஜெயிச்சு வென்று வரும். நெக்ஸ்ட் பதிவு உங்க எல்லாரும் மீட் பண்றேன். பாய் பாய்.